ஹாய் ஹலோ, என்னோட பேர் ஹரிப்ரியா. இது அனந்தராம் பாஸ்கர். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 5-6 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அண்ட் வி யூஸ் டு டிஸ்கஸ் லாட் அபவுட் காட்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதை பற்றிலாம் நிறையா பேசுவோம். அனந்த் வந்து எஸ்பெஷலி ஹிஸ்ட்ரி ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி கதைகள்லாமும் சொல்லுவார். சோழாஸ், பாண்டியாஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் சொல்லுவார். ஸோ எங்களோட டிஸ்கஷன்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்கள் லைஃப்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா ஒரு சில கடவுள்களை வணங்கும் பொழுது, எஸ்பெஷலி இங்கே நடராஜர் வச்சிருக்கோம் நாங்கள். அவர் என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணவர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அவரை ப்ரே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்லேருந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சது. அவரையே என்னோட இஷ்ட தெய்வமா எடுத்து செய்யும்போது, பிரார்த்தனைகள் செய்யும்போது நிறைய லைஃப்ல அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுலாம் வந்து இப்போ எப்படின்னா ஃபுல் ஒரு ஆல்மோஸ்ட் சரண்டர் மாதிரி. அவர் பார்த்துப்பாரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாருன்னு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நிறைய நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தேன். அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நாங்கெல்லாம் டிஸ்கஷன் பண்ணும்போதும் நிறைய பேர் இன்னும் அவங்களோட டிஃப்ரெண்டான இஷ்ட தெய்வங்கள் எடுத்து, முருகனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில பேர் வாராகியா இருக்கலாம், அவங்கள எடுத்து பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கும் அவங்களோட லைஃப்ல நிறைய சிக்கல்கள்லாம் வந்து பிரேக் ஆகி அவங்க முன்னேறத வந்து நாங்க பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து இவங்க இந்த இஷ்ட தெய்வத்தை எடுத்து இப்படி ப்ரே பண்ணுங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் வீட்டில் வந்து சிலையை வந்து மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நடக்குது அப்படின்னு புரிஞ்சு எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. சரி, ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது, ஓகே இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நமக்கு ஒரு ஹோப் வருது லைஃப்ல நிஜமாவே. அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் நிறைய ஜோசியத்தெல்லாம் தாண்டி ஸ்டார்ஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. கிரகங்களை தாண்டி ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய உலகமே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு தான் இந்த டிஸ்கஷன். பேசிக்லி வீடியோல எப்படி இந்த இஷ்ட தெய்வத்தை எடுத்து நாங்க ப்ரே பண்றோம், பட் நீங்க வந்து அந்த ஸ்டார்ஸோட கனெக்ட் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அந்த ஸ்டார், தாரைகள்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது என்ன, அதோட உலகம் என்னன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன். கிரகங்களை தாண்டி ஸ்டார்ஸ்னு ஒரு உலகம் இருக்கு அப்படின்னா வந்து அவங்க இது இன்னொரு மித்தாலஜிக்கல் கல்ட்டுக்குள்ள போறோங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் அது. ஓகே, தாரைகள் அப்படின்னா நட்சத்திரம். ஸோ அங்கே நட்சத்திரத்தையும் தெய்வத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறோங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம், தாரைகள் எல்லாம் விட நடராஜரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கூட விளக்கு போடுறது முக்கியம்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, நீ உருவங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ ஒரு விளக்கு ஏற்ற ஆரம்பிங்கன்ட்டு. ஓகே, இந்த இடத்து விளக்கு ஏற்றுறதுலேருந்து தான் அந்த மாற்றங்கள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தாரைகளோட ரோலு, இல்லைன்னா ஸ்டாரோட ரோல் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் மெத்தட் தான். நான் எங்கேயாவது கற்றுக்கிட்டு வந்தேன், ஞானம் ஆகிட்டேன், குருஜி ஆடேன் அப்படிலாம் எதுவும் இல்லை. as you know, I was an historian. ஹிஸ்ட்ரி வாசிச்சுட்டு இருந்தேன், படிச்சுக்கிட்டு இருந்தேன். கோவில்கள் போவோம், இந்த கோவில் இப்படி இருக்குது, இந்த கோவில் இந்த மாதிரி இருக்குது, ஆர்கிடெக்சரல் டிஃப்ரென்ஸு, ஐக்னோகிராஃபிக்கல் டிஃப்ரென்ஸு, இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கோவிட் லாக்டவுன் பீரியடில் தான் இந்த கூத்தெல்லாம் ஆரம்பித்தோம். கோவிட் லாக்டவுன் பீரியடில் கதைகளை படிக்கும்போது, அதாவது இந்தியன் ஐக்னோகிராஃபியை எடுத்துகிட்டு போய் கிரீஸோட, ரோமன்ஸோட, எஜிப்சியன்ஸோட நம்ம ஐக்னோகிராஃபிக்கு சொல்லப்பட்ட கதைகளை அங்கே இருக்க தெய்வங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரும்பாலும் எல்லாமே சிமிலராக தான் போச்சு. யாகம் வளர்க்குறது வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இல்லை, ஜோஹாரிசம் அங்கே இருக்குது, எஜிப்டில் இருந்துருக்கு, மெசோப்பொட்டாமியாவில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போது ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கடவுளும் பல்வேறு கண்டங்கள் மூலமாக சுற்றி ஒன்று இங்கேருந்து ஆரம்பித்து அப்படி போய் சுற்றி மறுபடியும் இங்கேயே வராங்க, இல்லை எகிப்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி போய் மறுபடியும் எகிப்துலேயே போய் சேர்றாங்க. கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம முருகன், தமிழ் கடவுள்னு சொல்லுவோம், ஆனால் அவருக்கு அந்த ஸ்டார் போடுறோம் பார்த்தீங்களா, 6 நட்சத்திரம், அது ஸ்டார் ஆஃப் டேவிடு. அது ஜூயிஷ் கல்ச்சர். இப்போ ஜூயிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் வரைக்கும் முருகன் மேலே இருக்குது. வி ஆர் அடாப்டிங். இப்போ நல்ல விஷயங்கள் வந்து போடும்போது நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம்ல. இப்போ இந்த தெய்வத்துக்கு விளக்கு போடு, இன்னைக்கு போடுறேன், நாளைக்கு இதுக்கு போட்டு நல்லா இருப்பேன், அதையும் போடுறேன், நாளைக்கு இதுக்கு போட்டு நல்லா இருப்பேன், அதையும் போடுறேன். இப்போ எல்லா நாளும் நம்ம எடுத்துக்கணும் இல்லை, அப்படி நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றில் தான் எடுத்து தான் தெய்வங்கள்னு உருவாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட்றோம், கரெக்டாக. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே சாமி கும்பிட்றது தனியாகவும் விளக்கு போடுறது தனியாகவும் இப்போ பிரித்து பார்ப்போம். இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றத தனியாக பிரிப்போம், அப்புறம் விளக்கு போடுறத தனியாக பிரிப்போம். ஓகே, ஸோ விளக்குங்கிறது சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இன்றைக்கி போடுறோம். ஒரு காலத்தில் இமேஜின் 100 years பேக் விளக்கு தூண்கள்னு ஊர்களில் இருக்கும். விளக்கு கரெக்ட், கரெக்ட். ஸ்ட்ரீட் லைட்டாக அன்றைக்கி இல்லை. அப்போ அந்த நீங்கள் நடந்து போகிற பாதைக்கு ஒளி வெளிச்சம் வேணும்னா
கல் விளக்கு தான் வைக்கணும். இப்போ 300-400 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தீப்பந்தம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கிமுக்கி கல் வச்சு ஏதோ ஒரு வகையில் நெருப்பை உண்டாக்கிட்டே தான் இருந்தீங்க. ஸோ இந்த நெருப்புங்கிறது வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ்னு சொல்லக்கூடிய ஆள் மனசில் இருளை விரட்டவும் உங்கள் பயத்தை போக்கவும் பதிஞ்சிருச்சு. தெய்வத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமும் கிடையாது. இது உங்கள் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் காட்டில் குகையில் வாழ்கிறீங்க. குகையில் வாழ்கிற காலத்தில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு மிருகம், நீங்கள் ஒரு மனுஷங்கிறவங்க மிருகம் தானே. மிருகம் நீங்கள் உங்களை விட பெரிய வேட்டையாடிகள் இருக்காங்க. நீங்கள் வேட்டையாடின பொருட்களை உங்கள்கிட்ட திருடி போகிறதுக்கும் பெரிய பெரிய மிருகங்கள் இருக்குது. ஒரு ஹைனா கூட்டம் வந்துச்சுன்னா ஒரு 4 மனுஷனால அவன் இறையை காப்பாற்ற முடியாது, அவன் விட்டு கொடுத்து தான் போய் ஆகும். ஒரு சிங்க கூட்டம் வருதுன்னா மனுஷன் விட்டு கொடுத்து தான் போய் ஆகும். அப்போ நீங்கள் வேட்டையாடுறதை காப்பாற்றணுன்னாலும் உங்களுக்கு பெருங்கூட்டம் தேவை. அந்த வேற மிருகங்கள் வேட்டையாடினதை எடுத்துகிட்டு வரணும்னாலும் உங்களுக்கு பெரிய கூட்டம் தேவை. அப்போ மனுஷன் ஒன்றா இருக்கிறது தான் பலம் அப்படிங்கிறத அங்கேருந்தே ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவர மிட் சைஸ்டு அனிமல் ஆர் கம்யூனிட்டி ஓடவர். ஓகே, இதுல இருந்து தான் இன்வென்ஷன் ஆஃப் ஃபயர். நம்மளை இந்த அளவுக்கு பாதுகாத்ததும் நம்மளை வளர்த்ததுமே நெருப்பு தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம நெருப்பை வச்சு மட்டும்தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம், இன்னொரு மனுஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். நிதானமாக யோசிச்சிங்கன்னா ஒரு குண்டு போட்டிங்கன்னா அந்த குண்டு உருவாக்கக்கூடியது நெருப்பு தான். ஓகே, அதனால தான் டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ்னு சொன்னோம். அதனால தான் ருத்ரன்னு சொல்லி சிவனையும் நெருப்போட கம்பேர் பண்ணோம், அழிவோட இதுன்ட்டு பேசலாம். ஃபயர் வந்து அதனால தான் டெஸ்ட்ரக்ஷனோட கடவுளை கம்பேர் பண்ணப்படுது. ஓகே, பட் நீங்கள் இருட்டில் வளர்ந்தப்ப அந்த நெருப்பு தான் உங்களை காப்பாத்துச்சு. 6 மணி ஆச்சுன்னா விளக்கு போடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் கரெக்ட். நீங்கள் பகலில் உங்களுக்கு என்ன இருக்குது, எந்த இடத்துல என்ன இருக்குன்னு கண்ணை பார்த்தா தெரியுது. இருட்டி போச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக சவுத் ஸ்னேக்ஸை வந்து சொல்ல மாட்டாங்க. அது வருது, இப்போ பாம்பு வருது, தேள் வருது, நெட்டுவாக்களி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளிச்சம் வந்தால் கூர்ந்து வருதுன்னு தெரியும், இருட்டாக இருந்தால் தெரியாது இல்லையா? அப்போ வெளிச்சம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், இந்த ஒரு நம்பிக்கை. இந்த வெளிச்சத்தினால தான் நீங்கள் இருட்டிலேருந்து பயம் இல்லாமல் தூங்க ஆரம்பிச்சிங்க. இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸை பற்றி படிங்க. யானை நைட்டு ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கும், மான் பகல் நைட்டு முழுக்க நடந்துக்கிட்டே தான் இருக்கும், காட்டுதுமா நைட்டு முழுக்க நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்? இரையாடிகள்னா ஹண்டிங் அனிமல்ஸ் எல்லாமே நைட்டில் தான் ஹண்ட் பண்ணும். ஏன்னா அது எங்கே மறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஈஸியாக வந்து ஹண்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஹண்ட்ஸ் நைட்டில் தான் இருக்கும். அப்போ தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு இது வந்து கீப் ஆன் மூவிங். மனுஷனும் அப்படி தானே இருந்திருப்பான், நம்மளும் அப்படி தானே இருந்திருப்போம், நைட்டு தூங்க முடியாதுல்ல. அப்போ இந்த இருட்டு இல்லை இருந்து போக்குறதுக்கு நம்ம நெருப்பை கண்டுபிடிக்கிறோம். நெருப்பு மூலிமா உங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணுறீங்க. அது மூலிமா உங்கள் கூட்டம் பெருகுது. அப்போ சப்கான்ஷியஸ்லி இந்த லைட் வெளிச்சம் உங்களுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு ஜெனட்டிக்கலாக பரம்பரையா தலைமுறையா நம்புறோம். கரெக்ட். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கும் 3 ஸ்ட்ரீட் லைட் அமர்த்திட்டு பயம் வரும். கரெக்ட். ஏன்? இருட்டு என்ன எது ஏதாவது வந்து என்ன தீண்டிடும், யாராவது வந்து என்ன ஹார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்றது ஆட்டோமேட்டிக் தாட் வரும். கரெக்ட். அதாவது நம்ம பொதுவாகவே மனிதன் வந்து அனுபவங்கள் மூலியமா தான் கற்றுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி இருட்டில் ஏதாவது சம்பவம் நடந்து நீங்கள் திரும்ப இருட்டை பார்த்து பயந்தா பரவாயில்ல, ஆனால் சம்பவமே நடக்காமலும் அந்த பயம். ஸோ அது சப்கான்ஷியஸில் உள்ளது, உங்களோட அடி ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு பயம். இருட்டுனா டார்க்னஸ். அப்போ டார்க்னஸை போடுறதுக்கு விளக்கு. தினம் விளக்கு போடுறது அப்படிங்கிறது உங்கள் சப்கான்ஷியஸை சுண்ட விட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்பார்க் அங்கே தான் இருக்குது. எப்படி வந்து 100 days ஆஃப் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் சொல்கிறாங்கல்ல, ஒரு விஷயத்தை தொடர்ந்து 100 நாள் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுங்க ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸில் உள்ள முதல் பலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் நெருப்பு அப்படிங்கிற லாஜிக் முதல்ல எனக்கு புரியாது. கதைகளை கம்பேர் பண்ணும்போது என்னத்துக்கிட்ட எல்லா பயிலும் நெருப்பு வச்சுக்கிட்டே பேசலாம். நீங்கள் ட்ரைபல் கல்ச்சரில் யோசிச்சு பாருங்கள், அவன் நைட்டில் தான் பண்டிகை கொண்டாடுறான். எல்லா ராக்காட்லேயும் இப்போ ஃபெஸ்டிவல் கொண்டாடுறான், நெருப்பு இருக்குது. நெருப்பை சுற்றி தான் டான்ஸ் ஆடுறான், நெருப்பை சுற்றி தான் எல்லாம் செய்கிறான். எல்லா பெருமதங்களும் நைட்டில் தான் ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. நடராஜருக்கு அபிஷேகம் எல்லாம் பாருங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான். திருவாரூர் வருஷத்துக்கு 4 அபிஷேகம் தானே அவருக்கு, மொத்தமே 4 அபிஷேகம் தான் ஒரு வருஷத்துக்கு, 4 சாயந்தரம் தான் நடக்கும். இது இவர் திருவாரூர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த அஜபா டான்ஸு அவர் அது சாயந்தரத்தில் தான் ஆடுவார். புத்திஸ்ட் பாருங்க, பௌர்ணமிக்கு முதல் நாள் நைட்டு தான் அவங்க வந்து ஃபுல் ப்ரேயர், நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர். ஏன்
ஓகே, நம்ம பேசுனதுனால சொல்றேன். லைக் ஏன்னா பகல் டைம்ல வந்து அவங்க இப்ப இருக்க மாதிரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்லாம் கிடையாது. அவங்க வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அது தேவையானது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இளைப்பாறுற நேரத்துல அவங்க அதை ஒரு செலிப்ரேஷனா வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பகல்ல ட்ரெயின் ஆவீங்க டான்ஸ் ஆடினீங்கன்னா. சாயங்காலம் யோசிச்சு பாருங்க, வெதர் இட் வில் பி கம்ஃபர்டபிள் ஃபார் ஹிம். அப்ப இருட்ட போக ரெண்டாவது விஷயம், நீங்க கூட்டமா இருப்பீங்க, ட்ரம்ஸ் அந்த சவுண்ட் யூண்ட் எல்லாமே என்ன மிருகத்தை உங்ககிட்ட வர விடாம கொண்டு வரது தான். ரைட், அந்த சவுண்டுக்கும் சப்தத்துக்கும் மிருகம் உங்ககிட்ட வரப்போறது இல்லை அந்த ஹோல் நைட்டுன்னு. அப்போ நெருப்பு போட்டுருவீங்க, வெதர் கண்டிஷன் நல்லா இருக்குது, பகலில் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட முடியும், ஒரு இடத்த உருவாக்கிட்டு திருவிழாக்களை கொண்டாடுறீங்க. அப்போ உங்களுக்கு அடிமனசுலேருந்து இரவுலாம் திருவிழான்னு முடிவாகுது. இன்றைக்கும் பாருங்கள், குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த மாசி பச்சை இல்லைன்னா மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்கல்ல, மாசி மாத சிவராத்திரி, மாசி பச்சைன்னு சொல்லுவாங்க சவுத்தில், இல்லை மகா சிவராத்திரின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சிவராத்திரின்னு சொல்லினாலும் சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்க, பெரும்பாலும் குலதெய்வ கோயிலில் தான் உட்காந்துருப்பாங்க. இது ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வழிபட்டு வருவாங்க. அது எல்லாமே நைட்டு தான் நடக்கும். பூஜை எல்லாமே மொச்சை கிச்சை எல்லாம் பயிர் வகையெல்லாம் அவிச்சு வச்சு முன்னோர்கள்லாம் வந்து அங்கே இறங்குவாங்க, சாப்பிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, அதுக்குள்ளே போக வேண்டாம். அதுவும் நைட்டு தான். பெரும்பாலான மயான குள்ளன் நடத்தக்கூடிய எல்லா இதுகளும் நைட்டு தான். ஸோ நீங்கள் எளிய மக்களின் கடவுள்னாலும் சரி, ட்ரைபல் போய் பாருங்கள், அவங்களும் நைட்டு தான் கொண்டாடுவாங்க. அப்போ எளிய மக்கள்னாலும் சரி, ட்ரைபல்னு சொல்லக்கூடிய ஆதியிலிருந்தே இங்கே இருக்கக்கூடிய பெருங்குடி ஆதிக்குடிகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நவீனமயமாக்கப்பட்ட பெருமதங்களான இந்துவிசம்னாலும் சரி, பெருமாள் கோயிலுமே பகல் 10 ராப்பத்து இருக்கு. ராப்பத்து தான் ரொம்ப முக்கியம். அப்போ இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? அதுவும் திருப்பதி பிரம்மோற்சவம்னா ஈவினிங் தானே டிவில கரெக்ட். வைஷ்ணவசம் உங்களை தவிர யாருக்கும் தெரியாது. என்ன விட பெட்டர் யூனோ ஆன் வைஷ்ணவசம், ரைட்? ஜெனரல் அப்சர்வேஷன். அப்போ ஓகே, ஸோ நைட்டு தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைம், பூஜையோட இது. ஸோ இதுவும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் ஆக்டிவிட்டியில் ஒன்று தான். நீங்கள் இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மோடியே சாயந்தரம் தான் வருவார். அதுக்கு காரணம் வந்து சந்திர வம்சத்தோட மகாராணி, அவங்களை ஈவினிங்கில் வழிபட்டீங்கன்னா அந்த எனர்ஜி நிறையா கிடைக்குங்கிறது வந்து ஸ்ட்ராங் பிலீஃப். அது டெக்ஸ்டல் பிலீஃப், அது ஸ்ட்ராங்கான பிலீஃப். அது ஏன்னா அவங்க பாண்டியா சார் சந்திரகுலம், சோழா சார் சூரியகுலம். ஓகே சார், சந்திரகுலத்தில் ஏதாவது செய்யணும் 6:30 மணிக்கு மேலே ஃபுல் ஆக்டிவ்ல இருப்பாங்க. ஏன்னா காலகாலமா அப்படிதான் வழிபட்டாங்க சார். அப்பதான் ஆக்டிவ் ஆவாங்கன்னு எடுத்துக்கலாமா? இதான் இப்ப சொன்னேன், எல்லா வழிபாடுமே சாயந்தரமாக இருந்துச்சு. நீங்க இல்ல சூரிய வழிபாடு, நீங்கள சோழர்கள் சூரிய வழிபாடுனா அப்ப பகல்ல வழிபடுவாங்க. சூரிய குலமா அவங்கள டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சந்திர குலம் தான் இருக்குது. அப்ப சந்திர குலத்துக்கு அப்புறம் தான் சூரிய குலம்னு வரும். ஏன் சந்திர குலம்னா இதுதான், நீங்க ட்ரைபல் கல்ட்டா இருக்கீங்க, ஹண்டர் அண்ட் கேதரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பகல்ல வந்து நீங்க தூங்குவீங்க, பகல்ல மூவிங்ல இருப்பீங்க, பகல்ல தூங்குவீங்க. யானையெல்லாம் பகல்ல தான் தூங்கும். ஏன்னா நைட்ல வந்து சாப்பாடு தர்றது எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால பகல் டைம் வந்து மூமெண்ட்டுக்கும் தூக்கத்துக்கும். ஓகே, இரவாடிகள் தான் இருக்கும். நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் செட்டில் டவுன் ஆக ஆரம்பிக்கிறீங்க. குகையில் வந்து நெருப்பை போட்டுவிட்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. இந்த மூமெண்ட்டு செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் மூவிங்கில் இருக்கும்போது ஒரு இடத்துல சோளம் விளைஞ்சிருக்குன்னு வைங்களேன், காட்டு வெள்ளாமல் தானே, விவசாயத்தை மனுஷன் கண்டுபிடிக்கல. இந்த விதையை காய வச்சு திரும்ப எடுத்து போட்டால் வரும்ங்கிற அக்ரிகல்ச்சர் அவங்க கண்டுபிடிக்கல. ஒரு 10,000-15,000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்க. அங்கே விளையுது, அங்கே கேம்ப் அடித்து சாப்பிடுவாங்க, அடுத்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவாங்க, அப்படியே இன்னொரு இடத்துக்கு நகருவாங்க. இப்படி தானே மனித இனம் வந்து உலகம் ஃபுல்லாக பரவச்சு, உணவை தேடி பெருகிச்சுன்னு சொல்கிற ஆண்ட்ரோபாலஜி சொல்லுது. அப்போ நீங்கள் அப்படி நம்ம ஊரில் அப்ளை பண்ணாலும் அப்படி தானே செஞ்சுருப்பான். அப்போ இங்கே விளையுது, இங்கே இருப்பான், அடுத்து அங்கே விளையுது, அங்கே இருப்பான். இப்போ இங்கேருந்து இங்கே போகிற பீரியட் சேஞ்ச் அவன் எங்கேருந்து அப்சர்வ் பண்ணிருப்பான்? நைட்டு வானத்தை பார்த்து. கரெக்ட். ஏன்னா வானத்துல அவன் சாயந்தரமும் அவன் மூமெண்ட் இருக்கும் போதும் ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பெருசா ஒண்ணு வரும், அது திடீர்னு தேயும், மறுபடியும் பெருசாகும். கரெக்ட். அதுதான், அதை வச்சுதான் அவனோட எல்லா லைஃபுமே. அப்புறம் வானத்துல இப்படி தோன்றது பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டி 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 லைட்டை ஒட்டி ஒரு நாள் நிறைய ரவுண்டா இருக்கு, அதுகிட்ட வருது. ஒண்ணு கோணல் மானலா இருக்கு, அதுகிட்ட வருது. அப்படி உலகம் ஃபுல்லாக இந்த ரவுண்ட் லைட்னா என்ன, கோணை மாநில இருக்க லைட்டு, இதுக்கெல்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது இந்த சிறுவர் மலர் அம்பளி மாமலை புள்ளி வச்சு டயக்ராம் வரைய சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளிகளையும் இணைக்க ஆரம்பிக்கிறான். இணைச்சு அதுக்கு பேர்களும் அதுக்கு கேரக்டர்ஸும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இவங்கெல்லாம் தேவர்கள், வானத்தில் வாழ்றவங்க. அவன் எப்படி நினைக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுக்குறான். கிளப்பு கொடுப்பான். கிளப்புனா என்ன, ஒரு கல் ஆயுதம் உள்ள ஒரு ஆள், நாயை பிடிச்சிட்டு போகிற ஒரு 2 நாய்களை பிடிச்சிட்டு போகிற மனுஷன், அவனுக்கு என்ன பார்த்தானோ காலகாலமாக அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து தான் கதைகள் வருது. இது ஏன் சொல்கிறேன்னா, கடவுள்னு இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய உருவங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நட்சத்திரங்களுக்கு புள்ளி வச்சு இணைச்சிட்டோம், உருவம் கொடுத்தாச்சு.
உருவம் கொடுத்தது மட்டும் இல்லை, நீங்கள் வானத்தை ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வானத்தை கவனிக்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். நட்சத்திரம் ஒரு இடத்துல தான் இருக்காது, தே கீப் மூவிங். ஏன்னா பூமி சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ அதுங்க மூவ் ஆக இவனுக்கு கதை எழுதுறாங்க. இப்போ நீங்கள் திருவாதிரை எடுத்துங்களேன், அந்த இவர் கிளஸ்டர் ஓரியான் கிளஸ்டர் எடுத்துங்க. ஓரியான் கிளஸ்டருக்கு ஹிந்து ரிலீஜனுக்கு கதையே அற்புதமாக இருக்கும். அந்த கிளஸ்டருக்குள்ளே தான் மிருகசிரீஷம் வரும், அந்த கிளஸ்டருக்குள்ளே தான் ரோஹிணி வரும். ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கும் ஒரு காதல் இருக்கும். அந்த ஆமா, இது ஒரு ஆண் பெண்ணுன்னு மாத்தி அவனோட லைஃப்ல பாக்குறத மீனிங் கொடுத்து ஸ்டோரி கொடுத்து காதல் இருக்கும். அப்ப ரோஹிணி வந்து ஒத்துக்காது, மிருகசிரீஷம் வந்து மானா மேல் மானா ஸ்டாகா எடுத்து அதை துரத்தி போகும். அப்ப சிவபெருமான் வந்து ரோஹிணியை காப்பாத்துறதுக்காக மானோட தலையை வெட்டி விட்டுருவாரு. அதனால தான் அந்த மிருக சிரேஷம் மான் கொம்பு தலையோட காட்டுவாங்க. ஸ்டாக் இந்த கையில வச்சிருப்பாரு, இது உடுக்க வச்சிருக்காரு, உடுக்க அப்படி இல்லைன்னா மான் காட்டுவாங்க. ஒரு கையில நெருப்பு காட்டுவாங்க. அந்த நெருப்புங்கிறது என்னது, திருவாதிரைக்கு அந்த பக்கம் இருக்க பிளாடியஸ் கிருத்திகை நட்சத்திரம். ஓகே, இதுவே ஓரியன் ஸ்டார் தான், ஓரியன் கிளஸ்டர் தான் போட்டுருக்காங்க. ஒரு பக்கம் இந்த எக்ஸ் ஷேப்ல இருக்கிறது உடுக்கை, இல்லாட்டி மிருகசிரீஷம். நம்ம உடுக்கையா போடுவோம், இல்லாட்டி மானாவும் போடுவோம். பட் இந்த மானுக்கான கதை மிருகசிரீஷத்துக்கான கதை இதுதான். ரோஹிணிக்கு அதுக்குள்ள காதல் வெட்டப்படுது. நம்ம ஊர்ல இருக்க கதை மாதிரியே அங்கேயே இருக்கு, கிரீஸ்ல இருக்கு, எஜிப்ட்ல இருக்கு, ரோம்ல இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஏகப்பட்ட கதை இருக்கு. அவங்களுக்குள்ள அந்த காதல், அவங்களுக்குள்ள அந்த சண்டை. ஆமா, கிரீஸ்ல வந்து சன் அண்ட் மூன் கணக்கே ஒரு கதை சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம ஊர்லயும் இருக்கு, நம்ம எனக்கு தெரியாது. இப்ப 27 நட்சத்திரங்களும் சந்திரனோட மனைவிகள்னு கதை தனியா இருக்கு. அது இல்லாம 27 நட்சத்திரங்களும் தக்ஷன்னு சொல்லக்கூடிய தென் திசைக்கானவனோட மனைவிகள் மகள்கள்ங்கிற கதை இருக்கு. அந்த மகள் அத்தனமா சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சந்திரன் வந்து ரோஹிணி மேல மட்டும் அதிகமா காதல்ல இருந்தான். அதனால வாங்கின சாபம் தான் தேஞ்சான் வளைஞ்சான். இப்படி இது கதை. They made sense of all of this what they saw through stories. அது எப்படி நடக்குதுன்றதுக்கு ஒரு கதை கொடுக்குறாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு நடக்கிற மாதிரியே யோசிச்சுப்போம். ஒரு இதே தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தானே இருக்கோம், எதுக்கு இப்போ கிளம்பி போகணுங்கிற. இல்லைடா, வானத்தில் இந்த நிலா வந்து மாறிடுச்சு, தசை மாறுது, கிருத்திகை முடிஞ்சிருச்சு, இனி இங்கே மழை பெய்யும், இன்னும் கொஞ்சம் மேட்டு நிலத்துக்கு போகணும். எப்போ வானத்தில் நிலா மாறுறதுக்கும் நீ மேட்டு நிலத்துக்கு போகிறதுக்கும் மழை பெய்யறதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்பாங்களா இல்லையா? இன்னைக்கே அதானே கேட்குறான். அப்போ அவனுக்கு சொல்றதுக்கு இல்லைப்பா இது வந்து சயின்ஸு அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சத்தியமா முடியாது. இது வந்து எளிதா புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் கதைகள். ஒரு கதை. இப்ப முருகன் எப்படி பிறந்தாரு? சிவபெருமானோட நெத்தியில இருந்து நீங்களே சொல்லிருங்க. ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து நெத்தியில இருந்து ஜொயின்னு ஜுவாலை விடுறாரு. அது 6 விதமான குணநலங்களோட. சிவன்னா பஞ்சாட்சரன் 5, ஈசானியம், தத்துபுருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜிதம்ங்கிற 5 குணாதிசயங்களுடைய ஒரு சிவன்கிறனால அந்த 5 அதோட சேர்த்து 6வது தன்னை அறியும் ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன். புத்தர் சொல்றாரு இல்லையா, தன்னை உணர்ந்தவன் அப்படின்னு. சிவன் வந்து தன்னை உணர்ந்தவர், பரம்பொருள் இல்ல, தன்னை உணர்ந்த ஞானம். அவர் ஏன் அவரோட உருவாக்கம் என்ன, அவர் ஆற்றல் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் தி செல்ஃப். அந்த ஞானத்தை சேர்த்து இந்த 6 ஞானங்களும் 6 குணங்களும் ஒன்றா கொடுக்கப்படுறது தான் முருகன். அதனால தான் அவருக்கு 6 முகம், அது 6 குணம். அப்புறம் அது பொய்கை சரவணா பொய்கையில் விழுகுது. அதை வந்து 6 பெண்கள் வளர்க்குறாங்க. அப்புறமா அது ஒன்றாக்கப்பட்டு முருகன் ஆகப்படுது. அந்த வளர்த்த 6 பெண்களும் கார்த்திகை பெண்களாக நட்சத்திரமாக ஆக்கப்படுறாங்க. இது முருகன் பிறப்போட கதை. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிச்சு, கார்த்திகை பெண்கள் வந்து திருவாதிரையோட கிரியேஷன். அதாவது சிவனோட கிரியேஷன். சிவனோட நட்சத்திரம் என்ன, திருவாதிரை. இந்த அப்ப கிரியேஷன் புரிஞ்சுக்கலாம். நடராஜர் மட்டுமா? ஸ்டார் கிளஸ்டர்ங்கிறதுனால இது நம்ம ஸ்டார்ஸை பத்தி பேசுறதுனால திருவாதிரைனா சிவன் வச்சுக்கோ, திருவாதிரைனா சிவன் அப்படி எடுத்துக்கோம், நடராஜர்னு வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஓரியான், திருவாதிரைனா ஓரியான். ஆங்கில இங்கிலீஷ்ல ஓரியான் கிளஸ்டரோட பேர் திருவாதிரை, தமிழ்ல திருவாதிரை இருக்கு. இப்போ ஓரியான் கிளஸ்டரோட படைப்பு தான் கார்த்திகை. கார்த்திகையோட இங்கிலீஷ் பேரு தி பிளானியஸ் ஆர் மெஸ்ஸியர் 45. மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது, 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஓரியான்கிற நட்சத்திரம் அந்த கிளஸ்டர் வெடிச்சு, அது அப்புறம் வெடிக்கும். இந்த கதைக்கு வரேன். அந்த வெடிச்சு அதிலிருந்து உருவான துகள்கள் தான், உருவான நட்சத்திர குறியீடுகள் தான் வந்து பிளாடியஸ் ஆர் மெஸ்ஸியர் 45. ஏன் மெஸ்ஸியர் 45? கச்ச 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 கச்சன்னு இருக்கும், அவ்வளோ டாட்ஸ் இருக்கும். அதுல 7 டாட் பிரைட்டா தெரியும்.
இந்த 7 டாட்டை 7 சிஸ்டர்ஸ்னு ஈரான்ல கும்பிடுறாங்க, யூரோப்ல கும்பிடுறாங்க, அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி சொல்ற காலங்கள். ஆனால் ரெக்கார்ட்ஸ் இருக்கு 7 சகோதரிகள் 7 சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. பெண்களை 7 வகையா பிரிக்கிறது நம்மள தான் பிரிச்சுட்டு இருக்கோம். சப்த கன்னி வழிபாடு நம்மள தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அது 6 பெண்களா 7 பெண்களாங்கிறதுக்கு முன்னாடி ஓரியான் திருவாதிரையிலிருந்து உருவானது தான் கிருத்திகை அப்படின்னு உங்க கதையும் சொல்லுது, சயின்ஸும் சொல்லுது. அப்ப இப்போ வானவர் பார்க்குறியா, அங்க பாரு மொத்தம் 6 டாட் இருக்கா. அந்த 6 டாட்ல ரைட் சைடில் இருக்க டாட் வந்து நம்ம ஊர்ல இருக்க ஜூபிட்டர் மாதிரி, அந்த பிரைட்டா இருக்கக்கூடிய ஆல்பா ஓம்டா அது வந்து நம்ம சூரியன் மாதிரி. இப்படி சொன்னா அவனுக்கு புரியாதுல்ல. அப்ப அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. என்ன தெரியணும், அது எப்படி உருவாச்சுன்னு தெரியணும். அது சாமி. அந்த சாமிக்கு ஒரு தேவை வந்துச்சு. அந்த தேவைக்கு தன் மனைவியோட கூடாம தானே உருவாக்குச்சு. ஏன்னா அங்க கதை இல்லை. இப்ப நீங்க ரோஹிணிக்கும் மிருகசீரிஷத்துக்கும் ஒரு கதை இருக்கு. இங்க வந்து பெண்ணை வச்சு கதையே கிடையாது. அதுவா வெடிச்சு உருவாக்குச்சு. நட்சத்திரங்கள் வெடிக்குமா? ஏன் வெடிக்காது? நம்ம சோலார் சிஸ்டத்துல இப்படியே கூகுள் பண்ணி சோலார் மேப், நம்ம சோலார் சிஸ்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒன்று இருக்கும். கிரகம் வெடிச்சது. 9 கிரகங்கள் வரிசையாக பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிரகம் இருந்து அது வெடிச்சிருக்கு. அதுக்கும் நம்ம கிட்ட கதை இருக்கு. ராகுக்கு வெட்டி விடுறாங்கல்ல, வெடிச்சிருச்சுன்ட்டு வெட்டி விடுறாங்க. இப்போ ராகுக்கு உடம்பு தனியா இது தனியா பிரிச்சு விட்டுறாங்க. அதை வந்து நிழல் கிரகமா மாறிடுச்சுன்ட்டு. ஸோ நிழல் கிரகம்னா என்ன? அதுக்கு உருவம் கிடையாது, ஆனா மூவ்மெண்ட் இருக்கு. கரெக்டுங்களா? இட் இஸ் அ பிளானட் பட் இட் டசன்ட் ஹேவ் அ ஷேப். கரெக்ட், எக்ஸாக்ட்லி தட் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். எல்லாமே தன்னை சுற்றி தானே சூரியனே சுற்றி வருதா? அப்போ இட் ஹாஸ் அ மோஷன். ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்கு இட் ஹாஸ் அ மோஷன், ஆனால் தன்னைத்தானே சுற்றிக்க முடியாது. அப்போ மிச்சம் எல்லாரும் பண்ற வேலைக்கு அதுவும் பண்ணுது. இன்னொரு அடிஷனல் வேலை, அதுக்கு ஷேப் மட்டும் கிடையாது. இதுதான் ராகுக்கு இதுக்கான கதை. ஸோ when we apply some concept to it, நமக்கு ஆஸ்ட்ராய்டில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சயின்ஸ் ஆனால் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆஸ்ட்ரோபிசிக்ஸோட சம்மந்தப்பட்ட கதைகள், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தான். ஸோ அது அந்த ஆங்கிளில் இது என்ன எல்லாமே பொய் அப்படின்னு தள்ளாம கொஞ்சம் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸும் இதுவும் என்ன சொல்றதுன்னு அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஃபேசினேட்டிங்காக நிறைய விஷயம் புரிய வந்துச்சு. ரைட், நம்ம மனசை பற்றி, ஆள் மனசு, எமோஷன்ஸுக்கான தெய்வங்களை பற்றியான குறிப்புகள் இன்னைக்கு நீங்கள் நம்ம போய் சொல்ல ஒரு இந்த கலரை பார்த்தீங்கன்னா இந்த கலர் உங்கள் மைண்டை சூட் பண்ண அமைதி பண்ணும், இந்த கலர் உங்களை அக்ரிவேட் பண்ணும், இது உங்களோட எக்ஸ் ஆக்கும் ஒய் ஆக்கும். இதே மாதிரி தான் நம்மளோட குணங்கள் மட்டும் இல்லை, மரத்துக்கு குணம் இருக்கு, நாய் இது பறவைகளுக்கு குணம் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு கேட்டகரிக்கு கொண்டு வராங்க. அதை 27 கேட்டகரியாக ஸ்டார்ஸுக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த புரிதல் அவனுக்கு எப்படி வருது அப்படின்னா, அந்த ஐடியாலஜி ஆஃப் ஸ்டார்ஸ் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் மனுஷன் இங்கே நடுவில் நிற்கிறான், பூமி நடுவில் வானத்தை பார்க்குறான், சர்க்கிள் 27 நட்சத்திரங்கள் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம 27 சொல்றோம். பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 14-15 தான் உங்களால் பார்க்க முடியும். வேற டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு 14-15 பார்ப்பீங்க. எல்லா 27 நீங்க ஒரு ரவுண்ட் அடிச்சீங்கன்னா பார்க்க முடியாது. பிளஸ் ரொம்ப ஒரு பியூரா பொல்யூஷனே இல்லாத இடத்துக்கு போனா மட்டும் தான் பார்க்க முடியும். இது இன்னும் சிலர்லாம் இருக்கு. சில ஸ்டார்ஸை நீங்க நம்ம ரெக்கார்ட்ல இருக்கும், நம்ம கண்ணில் பார்க்க மாட்டோம். கேனபஸ் ஸ்டார் பத்தி எல்லா இடத்துலயும் நீங்க வந்து படிக்க முடியும், வாசிக்க முடியும். ஆனா நம்மளால இந்தியாவில இருந்து கண்ணில் பார்க்க முடியாது. ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், அது சவுத் ஈஸ்ட் ஏஷியா போனீங்கன்னா பார்க்கலாம். இப்படி போல் ஸ்டார்னு சொல்றோம்ல, வட துருவத்தில் கூடிய ஸ்டார், பிரைட்டஸ்ட் ஸ்டார். அதுக்கு அடுத்த பிரைட்டஸ்ட் ஸ்டார் வந்து கேனபஸ். இந்த கேனபஸ் ஸ்டாரோட இந்தியன் நேம் தெரியுமா? அகஸ்தியா. ஓகே, இந்த அகஸ்தியர் கடல்ல குளிச்ச கதை, அகஸ்தியர் காவிரி உருவாக்கின கதை. இட் ஹாஸ் சோ மெனி ரிலேஷன்ஸ் டு த ஆஸ்ட்ராலஜிக்கல் ஸ்டோரி. உங்க இங்க நில அமைப்புகள் வந்து மாறினது இப்படி நம்ம சொல்றோம்ல, டிராவல் ஆச்சு அப்படின்னு. டிராவல் ஆன நிலத்துல வந்து மனுஷன் வாழ்ந்துருப்பான்ல, கான்டினென்ட்ஸ் ட்ரிஃப்ட் ஆகுது, வைக்குது. I'm not talking about குவாண்டோனா லேண்டுக்கு போய் 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடிலாம் போல. இப்போ 11,000 வருஷத்துக்கு முன்னாடி, 25,000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நம்ம கரண்ட்ல இங்கே பேசிட்டு இருக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ், சஹாரா டெசர்ட் வந்து 400% ஆஃப் ரெயின் ஜாஸ்தி ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. கிரீன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆஃப்டர் 11,000 இயர்ஸ். சஹாரா வந்து 40,000 வருஷத்துக்கு முன்னாடி அது டெசர்ட் கிடையாது. அது வந்து அமேசான் மாதிரி பயங்கர டார்க் டென்ஸ் காடு. லாஸ்டா 11,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் டெசர்ட் ஆச்சு கம்ப்ளீட்டா. இட்ஸ் ஜஸ்ட் 11,000 இயர்ஸ். இந்த மாதிரி நீங்க நம்பவே முடியாத புவியியல் அமைப்புகள் பூமி முழுக்க இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. தூத்துக்குடி கிட்ட போனீங்கன்னா தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க. கூகுள் எடுத்து நீங்க தேரிக்காடு ஜூம் பண்ணி பாருங்க. டெசர்ட் லேண்ட் அது.
தாமிரபரணிக்கு பக்கத்துல அவ்வளவு தண்ணி ஓடக்கூடிய இடத்துல சுத்தி அவ்வளவு வளமான நிலப்பரப்பு இருக்கிற இடத்துல அந்த இடம் மட்டும் அப்படி இருக்கு. என்ன ஃபினாமினானே யாருக்கு தெரியல, ஏன் அப்படி ஆச்சுன்னு புரியல. எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் ஸ்டோரிஸ். பட் இப்படி அப்நார்மலான நில அமைப்புகளுக்கான காரணம் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச். சயின்ஸ் சொல்றதை நம்ம ஏற்றுக்குவோம், சயின்ஸ் சொல்றதை நம்மளும் சொல்லுவோம். அப்போ அப்நார்மல் கிளைமேட்டிக் சேஞ்ச் தான் அப்படின்னா, இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் காலகாலமாக நடந்துட்டு வருது அப்படின்னா, இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வானிலை நிலைகளும் மாறிட்டு தானே வரும். இப்போ துருக்கியில் வந்து ஒரு பூகம்பம் வந்துச்சு தெரியுங்களா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் வந்து ஹிஸ்டாரிக்கல்ல பிளானட்டரி மூமெண்ட்ஸை வச்சு சொன்னாரு. கரெக்ட், இதே மாதிரி பேட்டர்ன் ஆல்ரெடி நடந்திருக்கு, சோ இங்க வரும் அப்படின்ற மாதிரி. கரெக்ட் கரெக்ட். 80,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கோல் 80,000 வருஷத்துக்கு அப்புறம் வருது. 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கோல் 60 வருஷத்துக்கு அப்புறம் வருது. 120 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கோல் 120 வருஷத்துக்கு அப்புறம் வருது. பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை 360 நாள் சுத்துது. இது எல்லாமே ஒரு பேட்டர்ன். கரெக்ட் கரெக்ட். அப்ப இதுவும் சேர்ந்துச்சுன்னா இந்த லாக் திறந்துடும். இவ்வளவுதான் பிரபஞ்சத்தோட விதி, ரூல் புக்காகவே இருக்கு. இந்த லாக் ஓப்பன் ஆகுங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம டேட்டா அனலைசிஸ் பண்றோம்ல, எத்தனை வருஷத்துக்கான டேட்டா, அந்த மாதிரியும் அந்த காலத்துலயும் காலகாலமா டேட்டா அனலைசிஸ் பண்ணி 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 எழுதிட்டே வராங்க. அதை தனக்கு தெரிஞ்ச முறைகள் எல்லாம் தன்னால எப்படிலாம் கடத்த முடியுமோ அப்படியெல்லாம் கடத்திட்டே தான் போறான். அப்ப ஸோ இந்த வானிகளுக்கும் ஸ்டார்ஸுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங்கை ஸ்டோரிஸை கிரியேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அவனுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? டு மூவ். அவன் நகர்றதுக்கும் போறதுக்கும் மட்டும்தான் யூஸ் ஆகுது. அதுல இருந்து தன்னைத்தானா பாதுகாத்துக்க முடியுமா, செய்யணும்னா அன்னைக்கு அவனுக்கு அந்த தேவையே இல்லை. அன்னைக்கு அவனுக்கு என்ன தேவை இருந்துச்சு? அந்த கூட்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணும், செய்யணும்னு தான். அப்புறம் கால ஓட்டத்தில் வந்து ஜாதகம் வருது. ஞாபகம் வச்சுங்க, கடவுளுக்கு முன்னாடியே ஜாதகம்லாம் வந்துடுது. திருஞான சம்பந்தர் நாலெண்ண செய்யும் கோலெண்ண செய்யும்னு சொல்லி 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுல பாடுறாரு. 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுல அவர் பாடணும்னா அது எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்துக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாளும் கோலம், நல்ல நாள் பார்க்கறதும் ஜாதகம் பார்க்கறதும் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்டா இருந்தா இது வந்து எனக்கு என்ன செய்யும் சிவன் இருக்கும்போது அப்படின்னு கேட்பாரு. ஸோ இட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஷியல். அப்பவே ஹாரோஸ்கோப்பை நம்பினவங்க நம்ம ஹாரோஸ்கோப்ஸ்க்கு அப்புறம் தான் கடவுள். இங்க மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாவே அப்படிதான். இது முதல்ல அதாவது நட்சத்திரங்கள் அதோட நகர்வுகள் வந்து வானிலை மாத்துதுன்னு முடிவு பண்றான். அது அவனுக்கு புரிதல் வருது. அடுத்த புரிதல் அவனுக்கு எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, கோள்கள் பிளானட்டரி ஃபோர்ஸஸ் மூலியமா தான் பூமி வந்து அசையாம நகர்ந்துட்டு இருக்குது. அப்ப நீ பூமியோட அசைவு இல்லாத இந்த சுழற்சிக்கு நம்ம அழிஞ்சு போகாம இருக்கிறது காரணம் கிராவிட்டி, அழுத்தம். ஒண்ணுக்கு ஒண்ணு இங்க ஒரு ப்ரெஷரை கொடுத்து ஒண்ணுக்கு ஒண்ணு பாதுகாக்குது. அப்போ உங்களுடைய சேஞ்சஸ், இந்த பூமியோட சேஞ்சஸ்க்கான காரணமே இந்த பிளானட்ஸ் தான், கிரகங்கள் தான், கோள்கள். ஆமா, கிரகங்கள் தான், கோள்கள் தான். அவ்வளவுதான். இப்ப ஜாதகங்கிறது வந்து இந்த கோள்கள் எப்பப்ப என்னென்ன செய்யும், எந்தெந்த பொசிஷன்ல நிற்கும், அப்போ உங்க குணங்கள் எப்படி இருக்கும். கோளுக்கு எல்லாமே குணம் தான் கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம. ஹவு யூ வில் பி. மந்த புத்தியா இருப்பான்ப்பா, அப்புறம் சரியா போயிடுவான்ப்பா. முடங்கி இருப்பான்ப்பா, சரி இது வருது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இன் டீட்டெயில் இந்த ஸ்டார்ஸை வச்சு அவன் எழுதின கதைகள் அதெல்லாம் இருந்துதான் உங்களுக்கு. நீங்க ஆரம்ப கடவுள்லாம் பாருங்களேன், மலையை கொண்டு வருவார், மின்னலை கொண்டு வருவார், நெருப்பை கொண்டு வருவார், அவ்வளவுதான். காசை கொண்டு வருவதெல்லாம் இப்ப வந்தவர். காசோட தேவை எப்ப ஜாஸ்தி ஆச்சோ அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து. ஓகே, சோ மனிதனோட தேவைக்கு அப்புறம் தான் கடவுளோட உருவங்கள் வருது. நான் கடவுள் வந்து அப்பயே இருந்தாரா இல்லையா கேள்விக்குள்ளே போல. சோ ஐ அம் வெரி கிளியர். மனிதனோட தேவை வந்ததுக்கு அப்புறம் ரியாலிட்டிக்குள்ள எப்ப வராங்க. கரெக்ட். மனிதனோட தேவைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதனுக்கு கடவுளோட உருவத்தோட தேவை தேவைப்படுது. டு கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் பர்டிகுலர் திங் லைக் மேனிஃபெஸ்டேஷன். நான் வந்து டெய்லி லக்ஷ்மி வந்து அப்படியே தங்க விழுறதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு ஒரு கவனம் தான், காசு தங்கும் காசு தங்கும் காசு தங்கும். ஐ மேனிஃபெஸ்ட். நான் வாயத்தோன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் என் ஆள் மன சப்கான்ஷியஸ் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ எனக்கு கடவுளோட கதைகள் ஏன் தெரியணும், அந்த தெய்வத்தை நான் பார்க்கும்போது அந்த கதைகள் மைண்டில் ஓடும். நமக்கு தெரிஞ்சு when we see a people, நம்ம ஒரு விஜயோட ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மைண்டில் ஓடிடுது. எப்படி ஓடுது? ஒரு விஷுவலுக்கு அவ்வளோ மீனிங் நம்ம அப்சர்வ் பண்ணதுனால தோணுது. அப்போ கதை நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு வேலை இல்லை, இன்ஸ்டா ரீலோ யூடியூபோ இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷனு? சாமி கதை, நாட்டுப்புற கதை, இலக்கியம்னு சொல்லி கேட்கறது தானே. கதா காலட்சேபத்துக்கு ஏன் கூட்டக்கூட்டமாக போனாங்க, பட்டிமன்றத்துக்கு ஏன் கூட்டக்கூட்டமாக போனாங்க, அரசியல் தலைவர் பேசினாங்க ஏன் கூட்டக்கூட்டமாக போனாங்க. அவனுக்கு கேட்கறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. அவனுக்கு டைம் வேலையை விட்டு அவனுக்கு இருக்குது. அவன் ஊர்க்கதையை தவிர வேற கதை அவனுக்கு வந்து சேராது. இன்னைக்கு மாதிரியா டிவி ஆன் பண்ணா CNN ஆரம்பிச்சு எல்லாமே கிடையாது இல்லையா. அப்ப அவனுக்கு செய்தி நம்மளும் இன்னைக்கு ஆசைப்படுவோம்ல, ஒன்ன கூட எனக்கு 2 விஷயம் தெரியும், அதுதான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வருது.
அப்போ மனுஷன் வந்து எப்பயுமே டு அண்டர்ஸ்டாண்ட் டு நோ திங்ஸ் ஓடிட்டே தான் இருப்பான். அப்போ when there is no communication அப்படிங்கும்போது அந்தந்த பெல்ட்டில் நட்சத்திரங்களுக்கான கதைகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதப்படுது. அப்புறம் மனுஷன்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கும் போது உன் கதையை கொண்டு வா, என் கதையை கொண்டு வா, உன் கதையை கொண்டு வா. இப்படி சொன்னாங்களா, எங்க ஊர்ல இப்படி சொன்னாங்க, அப்புறம் ஓகே அதுல இருந்து ஒரு நியூ ஸ்டோரி. கரெக்ட். இன்னைக்கும் அதானே செய்யறோம். இப்ப இன்னைக்கு ஒரு சிவன் கோயிலுக்குள்ள போறோம், ஒரு கோயிலுக்குள்ள போறோம் அப்படின்னா அங்க லட்சுமி சன்னதி இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்காரு, கரெக்டா, ஐயப்பன் இருப்பாரு, இன்னும் நிறைய சன்னதிகள் இருக்கும். சைவத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. பட் தே ஆர் லோக்கலி பாப்புலர். எதனால எல்லா கோயிலும் திடீர்னு ஐயப்பன் சன்னதிகள் வர ஆரம்பிச்சு நிறைய பேர் மாலை போட ஆரம்பிச்சான். அப்ப மக்களுக்கு தேவை இருக்கும்போது கோயிலுக்கு சன்னதி வந்துடும். அப்ப மதம் வந்துச்சா, மக்கள் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே மக்கள் தான். அரசாங்கங்களும் அப்படிதான், கடவுள்களும் அப்படிதான். மனிதனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கடவுளுக்கு உருவம் கொடுக்கப்படும், கதைகளும் கொடுக்கப்படும். மனுஷன் அதை நம்புனா போதும், மனுஷன் அதை நம்புனா போதும். ஜித்து கிருஷ்ணமூர்த்தி எக்ஸலண்டா சொல்லுவார். ஒரு கேப், ஒரு அந்த புக்கு பேர் டக்குனு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. அது ஒரு டைரி மில்கை வச்சுட்டு ஒரு 40 days நீ அதுல விளக்கு போட்டுட்டு அது கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சு அது கூட பேச ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து டைரி மில்க் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா? அது கூட கம்யூனிகேட் பண்ணும். சரி, அது பாயிண்ட் என்னன்னா when you start to build, இது ஒரு படம் இருக்குங்க, கேஸ்டேவன் ஒரு படம் இருக்கு. ஆமா, ஒரு பால் வச்சிட்டு அதுதான் அவரோட ஃப்ரெண்டா பாவிச்சு அது கிட்ட பேசிட்டு இமோஷன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா so what you have to do, all you have to believe that this is meaning this to me. yes அப்ப இதோட எல்லா ப்ராசஸும் எங்க நடக்குதுன்னு நிதானமா யோசிச்சா உங்க பிலீஃப் சிஸ்டத்துல தான் இருக்கு. அந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு அப்புறம் தான் என்ன உருவத்தை நான் பார்க்கறேங்கிற செகண்டரி ஆப்ஷனு. ஓகே, அதுதான் ரெண்டாவது. அப்ப இந்த தாரைகள் இது XYZ the experiences what you have இதை இந்த ஸ்ப்ளிட் பண்ணி புரிஞ்சுக்கும் போது தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக புரிய ஆரம்பிக்கும், இல்லை தெளிவாக புரிய ஆரம்பிக்குங்கிறது தான். ஸோ when you பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நகர ஆரம்பிச்சிருக்கிறது. ஓகே, இது லாஜிக். நமக்கு நம்புகிறோமோ நம்பலையோ நமக்கு தேவையில்லாத எத்தனையோ தெய்வங்கள் நம்ம எடுத்து வணங்கிட்டு தான் இருப்போம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, XYZ. அது மூலிமா நமக்கு அனுபவம் வருமா, வந்துட்டு தான் இருக்கும். எப்படி தான் சாமி தானே. இப்போ நீங்கள் வந்து உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உங்கள் ஜெனட்டிக்கல் லைன் இருக்கும். ஏன் இந்த ஜெனட்டிக்கல் லைன் சொல்கிறேன், நம்மளோட உடல்வாகில் ஆரம்பிச்சு எல்லாமே உங்களோட முன்னோர்களால் டிசைட். இந்த சைஸில் தான் இருப்பான், இப்படி தான் இவன் பேசுவான், இவன் குணம் இப்படி தான் இருக்கும், ஆச்சா பூச்சா இது எல்லாமே. அப்போ உங்கள் தெய்வ நம்பிக்கையுமே அவங்களால கண்டினியூஸாக ஊட்டப்பட்டது தானே சப்கான்ஷியஸ்லி. 5:30 மணி 6 மணிக்கு விளக்கு வைக்கலன்னா சரியா வராது அப்படிங்கிறத திரும்ப சொல்லிருந்தாங்கன்னா நீங்க 2 நாள் விளக்கு வைக்காதனால தான் உங்களுக்கு நெகட்டிவா நடக்கும் நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. when you continuously think on that thing it attracts the thing and vice versa also. இது வைக்கிறதுனால நல்லது நடக்குதுன்னு கனெக்ட் பண்ணி அதே பிலீஃப் ஃபாலோ பண்ணிட்டே போறது. கரெக்ட். அப்ப இது எல்லாமே எங்க நடக்குது, மண்டைக்குள்ள மூளைக்குள்ள. ஓகே, சோ இந்த மண்டைக்குள்ள மூளைக்குள்ள தான் இது எல்லாமே நடக்குது. அப்படின்னா நம்ம தாட் ப்ராசஸ் நம்ம சொல்றோம்ல, எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக அப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்க முடியும். பிகாஸ் எவ்ரிபடி திங்ஸ் ரைட் ஆல் டைம். சைமன் ஃப்ராய்ட் தான் சொல்றாரு, எல்லா சைக்காலஜிஸ்டும் தான் சொல்லுவாங்க. அவன் யோசிக்கிற மாதிரியே நீங்க யோசிக்கிற, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் சிந்திக்கிற மாதிரி எப்படி இன்னொருத்தன் சிந்திக்கிறான், எப்படி காமன் டேஸ்ட் டெவலப் ஆகுது. இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் த்ரூ தேர் தாட்ஸ். உங்கள் சிந்தனையில் எப்பயுமே கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. இது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு வந்து நடராஜர் வந்து இஷ்ட தெய்வம். ஓகே, நடராஜர் இஷ்ட தெய்வம் அப்படின்னா ஒரு வேலை செய்யும் போதோ இல்லை ஏதாவது முக்கியமான வேலைக்கு போகும்போதோ ஆட்டோவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நடராஜர் ஃபோட்டோ நீ பார்த்துட்டீங்கனாலே ஹாப்பி ஆகிடுவீங்க. ரெண்டாவது, இல்லை அங்கே போய் ஒரு அப்நார்மலான சுச்சுவேஷன் இருக்கீங்க, அந்த சுச்சுவேஷனில் வந்து ஒருத்தர் ஈஸ் அவுட் பண்ணுறாரு, அவரோட பேர் வந்து நடராஜனோ இல்லை சிதம்பரமோ ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இமீடியட்லி கனெக்ட். ஓகே, ஸோ எண்ணங்கள், மனுஷனோட எண்ணங்கிறது அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களோட தனக்கு நடக்கக்கூடிய அனுபவங்களை கனெக்ட் பண்ணிட்டே இருக்கிறது. எல்லாருக்குமே அதுதான். we usually நம்ம ஸ்டோரேஜ் டேட்டா என்ன நம்ம இப்போ வந்து அதை நிறைய நெகட்டிவா கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது அவங்க திறமை. திறமை நெகட்டிவா யோசிக்கிறது ஒரு திறமை தான். தனக்கு நடக்கக்கூடாத விஷயங்களை எப்படி ஒருத்தர் வந்து சிந்திக்க முடியும், இப்படி ஆயிரும் அப்படி எனக்கு முடியாது. அப்போ இது உங்கள் தாட்ஸுக்குள்ளே தான் வருது, உங்கள் சிந்தனையில் தான் இருக்குது. தட் இஸ் வாட் யூ அட்ராக்ட். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஸோ இதெல்லாம் எனக்கு புரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு தாரைகளை வந்து ஃபஸ்ட்டு புரியலாம் செய்யாது. ஆனால் அவங்க சொன்னதை நான் நம்பினேன்.
நமக்கு முன்னாடி புக்கில் எழுதி வைக்கிறாங்கல்ல, அதை கண்மூடித்தனமாக நான் நம்பினேன். ட்ரை பண்ணால் என்ன அப்படின்ட்டு. அப்போ அது எனக்கு நான் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது நடக்க ஆரம்பிச்சிது. எனக்கு பயங்கர கிளிப்பாக இருந்துச்சு. கனவுகள் வந்து இதெல்லாம் வீட்டில் தொடர்ந்து பார்க்கும்போது உன் சப்கான்ஷியஸ் ஆக்டிவேட் பண்ணி உனக்கு ட்ரீமில் ஆன்சர் பண்ணணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, அதை நீங்கள் கரெக்டாக அந்த 18-20 நாள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, டெய்லி 1 hour நடக்குது. That one was fascinating for me. கோவிட் லாக்டவுன் பீரியடில் தட் வாஸ் ரியலி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. இது என்ன இது ஆச்சரியமாக இருக்குது. சரி, எனக்கு மெடிடேஷன் தெரியுமா? ஆமாம் தெரியும். நான் 2002 வந்து ஆலிகார் அறிவியல் கோவிலில் மகரிஷி வேதாத்தி இருக்கும்போது, அவங்க ஐயா இருக்கும்போது அவங்ககிட்டயே தீட்சை வாங்கி ஸ்டார்ட் பண்ணிச்சு 2002. அதை கண்டினியூ பண்ணேன்னா கொஞ்ச நாளைக்கு பண்ணேன், அப்புறம் விட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு மெடிடேஷன் என்ன பண்ணுச்சு, நீங்கள் ஏதாவது இடத்துக்கு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆகி நட்டாக நடிக்க ஆரம்பிக்கும். அது ப்ராக்டிஸ்னால அப்புறம் நீங்கள் டிஃபால்ட்டாக உட்காந்துருக்கீங்க அமைதியாக உட்காந்து. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஹரிப்ரியா சொன்னது வந்து யூ நோ ஹவு டு ட்ரா மண்லா. வென் வி டாக் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மண்லா வரைய தெரியும் அப்படிங்கும்போது நான் அந்த மெடிடேஷன் தான் வேறு ஃபார்மில் இன்டியூஸ் பண்ணேன். ஸோ ஒரே விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே மண்லா வரைய ஆரம்பிக்கும். அந்த மண்லா வரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடராஜரை பற்றி ஒரு 3 தடவை நினச்சிக்கோ, இல்லை சொல்லு, எக்ஸு ஒய் செட். இதுக்கு அந்த கனெக்ஷனை கொண்டு வரதுக்கு தான் இந்த தாரைகளை வந்து சப்ஸ்டைஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இந்த தாரைகளில் சப்ஸ்டைஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா 27 நட்சத்திரம் சொன்னால, இந்த 27 நட்சத்திரங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9 ராசி இருக்குல்ல, 9 கிரகங்கள், ராசிகள் தான் இல்லை, ராசிகள் 12 கிரகங்கள். ஸோ 27 டிவைட் பை 9, ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 3 3 3 கொடுத்துருவாங்க. 27 டிவைட் பை 9. ஓகே, இந்த 3 3 3 வந்து என்ன சொல்கிறாங்க, அணுஜென்மம் திரிஜென்மம், அதாவது தாத்தா அப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல தலைமுறை. அதுவும் அகைன் ஸ்டோரிஸ் டு மேபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டு ஹேவ் a link. ஓகே, இத கொடுத்துட்டு அந்த கிரகங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, குருக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது, இவர் ராசில குரு அந்த குரு, அந்த கனெக்ஷனை இந்த ஸ்டார்ஸோட கொடுத்துறாங்க. சோ இது ஒரு ஃப்ரேம்வொர்க் மாதிரி டிஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி இட் இஸ் தேர். ஓகே, இட் இஸ் தேர். சோ ஐ ஜஸ்ட் அப்ளைட் தட். சோ ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்த்தேன், வொர்க் அவுட் ஆகுது. சோ வொர்க் அவுட் ஆச்சுங்கும் போது தான் சொன்னது. Okay, இங்க when you are asking me for something, I told you that நடராஜர் ஏன்னா மைத்தாரினா friend. So you connect with him, you connect பண்ணிட்டு you start asking, talk with him. ஆமா, பட் ஆனா அது ஈஸியா ஓவர் நைட்லாம் நடக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு டிசிப்ளின் வரணும், அதை வந்து பிலீவ் பண்ணி பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பிராக்டிஸ். பட் ஐ திங்க் இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த விளக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். எனக்கு நடராஜர் வாஸ் see when I was telling you about நடராஜர், ஏன்னா மைத்தாரையில ஃபார் யுவர் ஸ்டார் உத்திரட்டாதி மைத்தாரை வந்து திருவாதிரை, சதயம், சுவாதி. ஐ நோ யூ ரைட், யூ ஆர் ஸ்ரீ, உனக்கு பெருமாளை தவிர எதுவுமே தெரியாது. யூ ஆல்வேஸ் கோ டு அது அப்படிதான் வளர்ந்ததுனால அந்த டைரக்ஷன் மட்டும் தான் தெரியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்படிங்கும்போது இல்லைங்கும்போது நான் சுவாதி நரசிம்மர்னு சொல்லவே இல்லை, பிகாஸ் ஐ டசன்ட் நோ நரசிம்மர். பட் நடராஜே நல்லா தெரியும். நான் சொன்ன மாதிரி மெடிடேட் பண்ண காலமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா மாணிக்க வாசகர் மேலே பைத்தியம் முடிச்சு திருவாசகமாக திருவா படிச்சுட்டு இருந்ததாக இருக்கட்டும், அந்த காலத்தையெல்லாம் வந்து எனக்கு இவர் மேலே ஒரு உத்தரகோசமங்கையில் ஒரு ஃபுல் மரகத நடராஜர் இருக்காரு. ஒரு விதமான காதல்னு சொல்லலாம். இவர் பேசுவார்னு எனக்கு தெரியும். ஹி யூஸ் டு டாக். எனக்கு மட்டும் இல்லை, அப்பயே இந்த தாரை விளக்கு இதெல்லாம் இல்லாமையே இந்த பதிகம் இருக்கு தெரியுங்களா, தமிழ் பதிகம். இந்த பதிகங்களை வந்து ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒரு ஊருக்கு போய் அதுக்காக பாடியிருப்பாங்க. காசு கொடு, வாசி தீரவே காசு நிலவு எல்லாம் காசு கிடைக்கிறதுக்காக. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று ஒன்றா பதிகம் பாடியிருப்பாங்க. இதை வந்து அப்போ நான் 4:30 மணிக்கு பிரம்மபுரத்துல இருந்து படித்து பார்த்தா காசு வருதா, வேலை கிடைக்குதா. ரிலையன்ஸ் எல்லாம் அப்படி தான் வேலை வாங்கினேன். காரிய வெற்றி வேலை படிக்க வேண்டிய பதிகம் இது. ஸோ அந்த பீரியடில் இருக்கும்போது எனக்கு நடராஜர் நல்லா பேசுவார், ரொம்ப நல்லாவே பேசுவார். எந்த சிவன் கோயிலில் நடராஜர் சிலை இருந்தாலும் என்னால் உட்காந்து இந்த விஷயம் நடக்குமா நடக்காதுன்னு அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அங்கே எனக்கு என்ன சொன்னாங்களோ அந்த தான் நடக்கும். அதுக்கப்புறம் வெந்து உருண்டு புரண்டாலும் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அது மாறவே மாறுது. அதெல்லாம் பார்த்ததுனால தான் இவர் கனெக்ட் ஆவார் இன்னுங்கிறதுல பேசுவாங்க. ஸோ யூ ஸ்டார்ட் டாக்கிங் டு இட். எனக்கு தெரியாது இது எப்படி சரி, நான் அது ஞாபகம் இருக்காது பேசுனதுலாம். கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் நம்மளே பேச முடியும். யூ புட் அ கொஸ்டின், தே வில் டெலிவர் த ஆன்சர். பட் த ப்ராப்ளம் இஸ் அவர் லாஜிக்கல் பிரெயின் வாஸ் நாட் அக்செப்டிங் இட். அதே தான் யூ ஸ்டார்ட் டைம் எடுக்குது. ஆக்சுவலி லாஜிக்கல் பிரெயின் வந்து
சப்சைட் ஆகி எஸ் இது பாசிபிள் அப்படின்ற அந்த பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் ஆகிறதுக்கு தான் டைம். அது மெட்டீரியலிஸ்டிக் கெயின்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே வந்துருமே. தட் வாஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் ஃபார் யூ ஆல்சோ, ரைட்? த மொமெண்ட் யூ ஸ்டார்டட் டு see that பாஸ் நான் பயந்தேன்னா அடுத்த நாள் காலையில வந்து அந்த பயம் இல்லாத மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அது இப்போ ஆனா அப்ப வந்து மேஜர்லி இப்போ வேலை வந்து நல்ல ஸ்திரமான ஸ்டெடினஸ் தான் மேஜரா. ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும்ல, இன்செக்யூரிட்டி ரிமூவ் ஆகி இல்ல உனக்கு நீ கேட்க கேட்க உனக்கு கிடைக்கும் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது. So the ideology வந்து don't treat gods or God as machine giving machines மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. intention see you can talk to them. உங்களால பேச முடியும், உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம என்ன பண்றோம், நான் போய் ஒரு விஷயம் கேட்கறதுக்காக மட்டும் தான் கடவுள் அங்க நம்ம வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வந்து 2 கேட்டகரி கடவுளை நம்புறவங்க நம்பாதவங்கன்றது மட்டும்தான் தெரியும் நமக்கு. பொதுவா நம்ம அதான் பாக்குறோம். ஆனா நம்புறவங்கலயே வந்து அந்த பிலீஃப்னா என்ன, எதுக்கு நம்புறோம், எதுக்கு அவங்க கிட்ட போறோம் அப்படின்றது தான் எனக்கு மாறிச்சு நிறைய. இவங்க வந்து நம்ம ஒரு வாழ ஒரு ஒரு செவரை தாண்டி இல்லைன்னா வந்து பயப்படுற ஒரு பொருளா நம்ம பார்க்க தேவையில்ல, அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்டு மாதிரி பழக முடியும் அப்படின்ற புரிதல் தான் வர ஆரம்பிச்சு. ஐ திங்க் யாரெல்லாம் லைக் பிலீவிங் சிஸ்டம்குள்ள இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த புரிதல் தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த தாரைகள் பத்தி தெரிஞ்சுக்கும் போது. தாரைகள் அதான் தாரைகள் அப்படின்னா வந்து ஸ்டார்ஸ் அப்படின்னு பேசும்போது அந்த ஸ்டார்ஸோட எனர்ஜியை நீங்க கன்சியூம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த தெய்வங்களோட சேனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த தெய்வங்களோட உருவங்களை எடுக்கிறோம். தாரையில வந்து தெய்வத்தை வச்சு மட்டும்தான் செய்ய முடியுமா? கிடையாது. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். ஆரம்பத்துல நான் சொன்னது ஆலமரம், அரச மரம், புலியோட போட்டோ நடராஜர் வச்சு தான் பண்ணுமா அவசியம் இல்லை. there are so many symbols to it. ஒரு நட்சத்திரத்தோட குணங்களை வச்சு மனிதனுக்கு கொடுத்த ரூபம் மாதிரியே ஒரு மரத்தோடதுக்கும் மரங்களுக்கும் கான்ட்ரோவர்சி. ஓகே, அது மிருகசீரிஷ நட்சத்திரம். அந்த மாதிரி ஒவ்வொரு சாமின்றது சுத்தி பொருட்கள், விலங்குகள், மரங்கள் எல்லாம் தாரைகள் வந்து சாமிகளை வச்சு மட்டும், அதாவது தெய்வ உருவங்களை வச்சு மட்டுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா. It is there everywhere. Whether you see it, you don't see it, it is there. அதனால தான் வந்து சொல்றது, ஒரு டைரி மில்க் சாக்லேட்டை வச்சு நீங்க விளக்கு போட்டா அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இப்போ ஜிட்டு சொன்னதை புரிஞ்சுக்கிறது இன்னொரு பெரிய தப்பா சொல்லுவாங்க. 2 ரீசன். ஒன்று வந்து பியூரா சயின்ஸ்ல யோசிச்சுன்னு வச்சுங்களேன், என் உடம்ப தனித்தனியாக பிரிச்சாலும் நான் ஆட்டம் தான். ஐ ஆம் ஜஸ்ட் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ், ரைட்? இந்த போர்டை ஃபுல்லாக தனித்தனியாக பிரித்தாலும் கடைசியாக ஆட்டம்ஸ் தான். அப்போ எல்லா ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று கூடி உருவம் எடுக்குது, அதுக்கு உயிர் இருக்கிறது, உயிர் இல்லாது. இவ்வளோதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஆழமாக டீட்டெயில்டாக இன்னும் டீப்பாக யோசிச்சா அப்போ உயிர் உள்ளது உயிர் அற்றது மட்டும்தான் வித்தியாசமே தவிர உருவங்கள் எந்த வித்தியாசமே இல்லை. எனி ஃபார்ம் யூ கேன் டேக் அண்ட் யூ கேன் கீப் மூவிங் யுவர் லைஃப். சயின்ஸ் படி யோசிச்சிங்கனாலும் இது உண்மைதான். இந்த எனி ஃபார்ம் யூ கேன் டேக் அப்படிங்கிறது வந்து நம்ம பொதுவாகவே எல்லா பிலீஃப் சிஸ்டமும் உண்டு, நம்மளே உண்டு. இப்போ தப்பு பண்ணேன்னா நாயா பிறப்பேன், பண்ணியா பிறப்பேன், கழுதையா பிறப்பேன், நீ அந்த ஓனானா பிறப்பேன், உன்னைய பிடிச்சா கொடுமை பண்ணுவான். நாங்கள் சின்ன பிள்ளையில இந்த ஓனா இருக்குல்ல, ஓனான் வந்து ராமர் தண்ணி கேட்குறப்ப ராமருக்கு தண்ணி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஓனான் மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி வச்சிருக்காங்க. அது உண்மை இருக்கான்னு தெரியல. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதோ ஓனானை பிடிச்சி கட்டி வச்சு பயங்கரமாக சொல்ல பண்ணுவோம். அப்போ சொல்லுவாங்க, இதை பண்றடா, ஏன் அப்படி பண்றேன், போன ஜென்மத்தில் நான் இப்படி பிறந்தேன், என்ன அதை பண்ணுச்சு, அதெல்லாம் நான் இப்படி திரும்பி பண்றேன். ஒரு சின்ன குழந்தையா ஒரு சொல்லப்பட்டது வந்து இப்படிதான். ஸோ இதை பண்ணேன்னா உனக்கு அது நடக்கும். அப்போ என்ன அர்த்தம், நீ வேற வேற ஃபார்ம்ல உன் கர்மாக்கு ஏற்ற மாதிரி பிறந்துக்கிட்டே தான் இருப்பேன், ஆனால் உயிரோட பிறந்துக்கிட்டே இருப்பேன். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மாறும். இது வெகுஜன மக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. பிலாசபிஸ்ட்டு இல்லை சித்தர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, எப்பா உயிரோடது மட்டும் இல்லைப்பா, உயிர் அற்ற பொருளாகவும் இருக்க முடியும். ஒரு மலையை பாரு, உனக்கு தான் அது வந்து நீ எப்படி காம்போசிட் ஆஃப் மல்டிபிள் ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு ஆர்கன்ஸ் உருவாக்குது, அப்புறம் ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு உருவத்தை கொடுக்குதோ, அந்த மாதிரி சிறு துகள்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கல்லாகுது, கல்லெல்லாம் சேர்ந்து ஒரு கரெக்ட். தே மூவ். பாறைகளும் தங்களுக்குள்ள நகருது. அதுதானே டெக்டானிக் பிளேட்டோட மூவ்மெண்ட்லாம் சொல்றோம். பாறைகள் இன்னும் நகருது இல்லை. அப்ப உன் புரிதலுக்கு பின்னாடியும் ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை நீ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது உன் உலகமும் அந்த உலகமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுதான் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக தான் நம்மளால எழுதி வச்சிருக்காங்க.
சயின்ஸையும் நார்மல் லைஃப்பையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச்னு போட்டுறது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. தமிழ் சும்மாவே கஷ்டம். நம்ம இலக்கியம் படிக்கிறதுலாம் ஒன்றும் படிக்கிறது இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து லோக்கலைஸ்டு ஈஸியஸ்ட்டு. நமக்கு விவேக் சினிமாவில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க தமிழ். இவங்க எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் வந்து பயங்கரம். ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. ரிப்பீட்டடாக சொல்லி பார்க்க அது வேற ஆங்கிளில் கூட எடுத்துகிட்டு போகுது. ராமானுஜர் லைஃப்லையுமே இது வரும். இல்லை ஒரு பெருமாளை கம்பேர் பண்ணும்போது குரங்கோட பிட்டம் மாதிரி இருக்குது. அதாவது மந்தியோட பின்பக்கம் வந்து பயங்கர ரெட்டாக இருக்கும் அதோட ப்ரொடக்ட்ஸு. பெருமாளோட இதழ் வாய் வந்து அந்த குரங்கோட பிட்டம் மாதிரி அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு வந்து விளக்கம் கொடுப்பாங்க. ராமானுஜர் வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுவார். அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை சொல்லி அதோட சிறப்பாக இருக்குது அப்படின்பாரு. ஸோ கம்பேர் பண்ணும்போது கூட ஒரு மிருகத்தோட கம்பேர் பண்ணி இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு அவன் அதை தான் பார்த்துருந்தான். அதுக்கப்புறம் வரும்போது எதுக்கு மிருகத்தோட கம்பேர் பண்ணணும், ஒரு பழத்தோட கம்பேர் பண்ணிட்டு போகலாமே, ஒரு பூவோட கம்பேர் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச வகையில் அந்த கம்பேரிசனை கொடுக்குறாரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுது, குரங்கோட கம்பேர் செய்யப்பட்டதுனால பெருமாள் கம்மியாகவே ஆகிடல, குரங்கோ அதனால இது பண்ணதுனால அவர் பெருமையாகவும் ஆகிடல. பட் வி டேக்கன் இட் இந்த அதர் வே. அது தப்பானது. ராமானுஜர் வந்து சரி பண்ணார். அதனால அவருக்கும் அவரோட ஆசிரியருக்கும் பிணக்கு ஏற்பட்டுச்சு. அப்புறம் காசியில் வச்சு ராமானுஜரை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அப்படி கதை போகும். அப்படி எக்ஸசைஸ் இது ஏன் சொல்லணும்னா ஒவ்வொரு பீரியாடிகளுமே வந்து the text had been altered, changed in accordance to the current prevailing conditions-க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இதுதான் வந்திருக்கோம். அதிலிருந்து இதெல்லாம் இல்லாமல் உங்கள் சப்கான்ஷியஸ்னு சொல்லக்கூடிய அடிப்படைக்கான ஷேப்ஸ் கொடுத்து செய்ய முடியுமாங்கிறது தான் அந்த ட்ரை. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது. ஷூர். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்காக தாரைனா என்ன, எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். நெக்ஸ்ட் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் பேச போகிற வீடியோஸில் வந்து தாரையோட டீட்டெயில்ஸ் லைக் இன்னும் டீட்டெயிலாக எப்படி நீங்கள் அது கனெக்ட் பண்ணுறீங்க, அது என்ன ஃப்ரேம் ஒர்க்கு, அதை பற்றிலாம் சொல்லுவீங்க தானே? கொஸ்டின்ஸ் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பேச போறோம் இதுக்கப்புறமா வந்து அதை பத்தி சொன்னா பீப்புளுக்கு क्वेश्चन கேட்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, இது பியூரா ஸ்பிரிச்சுவாலிட்டி பேச போறோம், பஜன் பண்ண போறோம்னா கிடையாது. சீரியஸ்லி நோ. அதான் இப்போ நான் சொன்னல, நான் வந்து சாமியாரெல்லாம் அதெல்லாம் அந்த பாயிண்ட்டும் கிடையாது. யூ நோ மீ வெரி வெல். நார்மல் ஹியூமன் பீயிங் வித் நார்மல் ஆசைகளோட வாழக்கூடிய சாதாரண மனுஷன். நான் சில விஷயங்களை படித்து அப்ளை பண்ணேன், அது எனக்கு வேலைக்காச்சு. நான் மித்தவங்களுக்கு சொன்னேன், அது அவங்களுக்கும் வேலைக்காச்சு. இன்ட்யூஷன்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வு வந்து எனக்கு அதிகமாச்சு. எனக்கு இன்ட்யூஷன் அதிகமாகுது இதெல்லாம் செஞ்சா அப்படின்னு நான் சொன்னேன். சேம் ஹேப்பன் டு யூ. யூ ஆர் ஏபிள் டு திங்க் அண்ட் யூ ஆர் ஏபிள் டு கெட் த கனெக்ஷன்ஸ் தட் ஆமாம் எனக்கு இதான் நடக்க போகுது, நாளைக்கு இது நடக்கும்னா அது நடந்துச்சு செய்யுது. சரி, உனக்கு ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு அட்லீஸ்ட் வந்து முன்னாக்கூட்டியே தெரியலனாலும் ஏன் இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற, இப்ப ஏன் இது நடந்துட்டு இருக்கு, இவங்களை ஏன் நம்ம இந்த இடத்துல மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் உடனே அதுல இருந்து ஒரு 1 hour புரிய வர்றது. so that we know how next move நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதோட விஷயம். பாயிண்ட் இஸ் whether they are keeping you prepared or not. எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆன்சைட்டி குறையும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும், ஆன்சைட்டி குறையும். I know Haripriya 6 years back and I know Haripriya today. Okay. ஸோ ஆன்சைட்டி குறையும், பரபரப்பு குறையும், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், கான்ஃபிடன்ஸ் சொன்ன மாதிரி நிறையா வரும். அப்போ நான் டெஸ்டட் அண்ட் ட்ரையல் மெத்தட்ஸ் மட்டும் தான் நான் பேசுகிறேன். வந்துடுறேன். அப்போ நீங்கள் மித்தாலஜிலேருந்து எடுத்து வந்து இப்படி சொல்கிறாங்களே, அவங்க அப்படி சொல்கிறாங்களே, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கிற மாதிரி கேள்விகளுக்கு என்ன பதில் கிடையாது. அது நீங்களே யோசிச்சு கண்டுபிடிச்சீங்க. கண்டிப்பா ஏற்கனவே 2 வருஷம் நிறைய அடி வாங்கிட்டேன். இது ஏன் அப்படி சொல்றாங்க, அது அவங்களோட ஒப்பீனியன், அவங்க சொல்றாங்க. இதே மாதிரி வேற எங்கயாவது இருக்கான்றத கண்டுபிடிச்சு கம்பேர் பண்ணி படிக்க வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ கேன் கிவ் தி கிளான்சஸ். பட் நான் பேசக்கூடிய இந்த சப்கான்ஷியஸ் எப்படி வேலை செய்யுது, எனக்கு இந்த விஷயம் எப்படி வேலை செய்யுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி வேலை செய்யுது, இன்னும் நான் சொல்றவங்களுக்கு எப்படி வேலை செய்யுது. ஏன்னா சொன்னதான் இப்போ சைக்கிள் ஸ்டாண்ட் இது கண்ணடை திருப்பினா இப்போ ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி தான் நடராஜரை வந்து ஒரு நாளைக்கு மொபைலில் டெய்லி பார்த்தா இப்போ லைஃப் மாறுமானா மாறிச்சுங்கிறதுனால தான் இந்த இன்டர்வியூ. That is why we are talking. So those bits and pieces of how this works we can talk. ஆனால் ஒரு இன்னொரு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க இப்படி சொல்லும்போது நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு டிஃபரண்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறேன்.
ஆமா அவங்களுடைய பிராக்டிஸ் அவங்களுக்கு வொர்க் அவுட் ஆச்சு ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து கடவுளை வந்து எங்கேயோ ஒரு தூரமான ஒரு இடத்துல வச்சு தரையில நின்று ஐயோ தெய்வமே நீ வந்து என்னை பாரு அப்படிங்கிறாங்க. நான் என்னோட பாயிண்ட் வந்து கொஞ்சம் பக்கத்துல போய் பாருங்க. அன்பேசிவன் கமலஹாசன் மாதிரி தான். இப்ப சின்னதா ஒரு சாமி இருக்கும், அதை பிடிச்சா அந்த சாமி ஃப்ரெண்டா இருக்கும், டப்புன்னு தூக்கி விட்டுரும். இப்ப நீங்க பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும்னா உங்களுக்கு நீங்க ஏதாவது நீங்க சுயமா ஏதாவது ஒன்று பெருசா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சு பிஎம் உங்களை கூப்பிட்டு பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன். உங்களோட வேலை தெரிஞ்சதுனால ஏப்பா ஏதாவது நல்லா செய்யலாம் அவங்க கூப்பிடுவா பேசுவோம் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அவரோட சர்க்கிள் எதுவும் தெரிஞ்சு நீங்கள் போகலாம். இல்லாட்டி இப்படி ஏதாச்சும் பெருசாக வேலை செய்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் இன்ட்யூஷன் மூலியமா டேய் இவன் கிட்ட போய் இருந்து செய்யணும் லக் இருக்குது அது நம்ம ஓடிடுவோம் அப்படின்னும் போகலாம். கரெக்டா? ரைட். வாட் நம்ம இப்போ பொதுவாக என்ன பண்ணுவோம், நம்ம எஃபர்ட் போடுவோம்னு பார்ப்போம், இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட் எடுக்குமான்னு பார்ப்போம், இல்லை நமக்கு தெரிஞ்ச முறையிலாம் ட்ரை பண்ணி அந்த மேலே இருக்க இடத்த ரீச் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்ட்? அதே மாதிரி தான் இந்த சாமி விஷயத்தையும் வச்சுக்கோங்க. அந்த தெய்வத்தை மேலே வச்சுக்கோங்க. பரம்பொருள்னு நீங்கள் சொல்லக்கூடிய அதாவது இந்த அல்டிமேட் ஃபேக்டர்னு சொல்கிறோம்ல. நான் தெய்வம்னா வந்து பெருமாள் சிவன் அப்படி சொல்ல வரல, காரணமான ஒரு சோர்ஸ். அந்த சோர்ஸ் வந்து உச்சியிலே உட்காந்துது. அதுதான் பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ, அமெரிக்கன் தான் பிரசிடென்ட் வச்சுங்க, இங்கே என்ன பிரைம் மினிஸ்டர் இங்கே உட்காந்துக்குது. இட் ஹேஸ் அ சிஸ்டம் விச் இஸ் மேனேஜிங் ஆர் ஆல்டரிங். அதனால தான் இந்தியாவிலையும் கடவுள்களுக்கு வேலை இருக்குது. பைரவரா அவருக்கு ஒரு டியூட்டி, வாராகியா அவங்களுக்கு ஒரு டியூட்டி, மகாலட்சுமி அவங்களுக்கு ஒரு டியூட்டி, சரஸ்வதி அவங்களுக்கு ஒரு டியூட்டி. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம ஆஃபீஸ் மாதிரி தான் எல்லாருமே இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுனால எல்லாரும் அந்த ஆஃபீஸ் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பொறுப்பானா எஸ் மாரலி தேர் ஆல் ரெஸ்பான்சிபிள். அது உள்ளே போகிறப்ப அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அப்படி தானே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அப்படித்தானே உங்கள் பிலீஃப் சிஸ்டமே கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட். ஸோ இந்த மெத்தடுங்கிறது அந்த சேனல் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு மகாவித்யாவை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேத்திர பாலங்கிற பைரவரோட பிளஸிங் ஈஸியாக கிடைக்கும். இதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் ஆக்சுவலி பேசிட்டே போகலாம். ஒவ்வொரு இதுலயும் நம்ம பேசணும். கரெக்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பத்தி தனித்தனியா. அதனால அந்த கடவுளை புனிதப்படுத்துறது இல்லாம கடவுளோட கதைகள் என்ன, அவங்க திறன்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அதோட எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கிறது தான் இது இந்த செஷனோட இன்ட்ரெஸ்டும் ஐடியாலஜியுமே தவிர அவங்கள க்ளோரிஃபை பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டை திரும்ப ஒரு தடவை சொல்றது இல்லை. அந்த டெக்ஸ்டோட எக்ஸாக்ட் மீனிங் அது இட் இஸ் வேலிட். அது ஃபாலோ பண்றவங்களோட பிலீஃப் வந்து அது பாட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம இன்னும் ஒரு லெவல் டீப்பராவோ இல்லைன்னா இன்னொரு ஒரு ஆங்கிள் இருந்து ஈஸ்ட்ல இருந்து இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம்னா ஓகே ஆப்போசிட் எளிமையா சொல்லணும்னா சைவத்துல இருந்து சொல்லணும்னா அப்பர் மாதிரி சிவனை பார்க்காம சுந்தரர் மாதிரி பார்க்க போறோம். ஓகே. அப்பர் பெருமான் அவரை பார்க்கறதுக்காக கையில ஏற மாட்டேன்னு உருண்டுகிட்டே போனாரு. சுந்தரர் எப்பா இங்க வா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இஷ்யூ வா ஹேண்டில் பண்ணிட்டு வானாரு. டு ஈஸி டு சிம்பிளா சொல்லலாம். அப்பர் மாதிரி இருக்கவங்கள நான் குறை சொல்லல. பட் we are trying to be சுந்தரமூர்த்தி நாயனார் சிம்பிளி. அவ்வளவுதான். ஓகே ஷூர். இது பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பேசலாம். ஒவ்வொரு இன்னைக்கே நம்ம ஒரு 1000 விஷயம் டச் பண்ணியிருந்தோம்னா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து தனித்தனியாக பேசலாம். நிறைய ஸ்டோரிஸும் டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டுடேஸ் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. நன்றி.